இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேப்பர் கப் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டோம், A4 சைஸ் ஷீட்டை. இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஆனதுக்கப்புறம் இதுதான் ஹாஃப் ஃபோல்ட் பண்ணி அகெயின் இதை இன்னொரு ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு ஷீட் எடுத்து அதை ட்ரையாங்கிளாக மடிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒரு ஷீட் எடுத்து அதையும் மடிக்கணும். இப்போது பேப்பர் நம்ம ஓப்பன் பண்ணி அதை ஆப்போசிட் சைடில் மடிச்சுட்டு அந்த சைடு எப்படி நம்ம ஒரு ஷீட் எடுத்து மடித்தோமோ அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஷீட் எடுத்து மடிக்கணும். திருப்பி அதே மாதிரி நம்ம இதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்கொயராக இருக்கிறத ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணு. இப்போ ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இதே மாதிரி இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணி இதை ரெண்டையும் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இது இந்த மாதிரி இருக்குது. இப்போது இதுக்குள்ளே ஒரு ஷீட் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஷீட் அது அழகாக அப்படியே வெளியே எடுத்து இந்த கார்னரை ஹாஃப் ஃபோல்ட், அதே மாதிரி இந்த கார்னரை இங்கே ஒரு ஹாஃப் ஃபோல்ட் பண்ணி ரெண்டு பக்கம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம கம் எடுத்து லைட்டாக தடவிட்டு அப்படியே ஒட்டிட்டுருணும். ஓகேவா? அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் அந்த ஷீட்டை வெளியில் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு எவ்வளோ மடித்தோமோ அதே அளவுக்கு half a fold. Again நம்ம கம் தடவிட்டு அப்படியே ஒட்டி நமக்கு அழகான யூஸ் அண்ட் த்ரோ கப்பு கிடச்சிடுச்சு. பசங்களுக்கு இதில் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்கலாம். அப்படி சாப்பிட்டுட்டு டஸ்ட்பினில் த்ரோ பண்ணி